Dear students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிற விஷயம் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 பயோ மாலிகுல்ஸ். பயோனாக்க உயிரி அப்படின்னு அர்த்தம், மாலிகுல்ஸ்னாக்க மூலக்கூறு, உயிரியல் மூலக்கூறுகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். திஸ் இஸ் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 பயோ மாலிகுல்ஸ். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ரெடியூஸ்டு சிலபஸ் படி எந்தெந்த பார்ட் நமக்கு உண்டோ அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கிறோம். புக்கை பக்கத்தில் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு வீடியோவை 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தி சப்ஜெக்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, இன்ட்ரோடக்ஷன். இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்டோட நேம் கொடுத்துருக்காங்க, டாக்டர் ஜி.என். ராமச்சந்திரன். ஸோ இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தாக்க இந்த பயோ மாலிகுல்ஸ்லேயே சிக்கலான மூலக்கூறு அமைப்பு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பயோ மாலிகுல் புரோட்டீன் வந்து ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கும். நம்ம படிக்கிறப்ப நமக்கு தெரியும். அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை டாக்டர் ஜி.என். ராமச்சந்திரன் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. தன்னிகிட்ட இருக்கிற டேட்டாஸ் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் நிறைய ப்ரோட்டீன்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க. புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை இன்ன வரைக்கும் யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ராமச்சந்திரன் சார் சொல்லிட்டு போன அந்த ராமச்சந்திரன் பிளாட்டுங்கிற விஷயம் தான் இன்ன வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவரோட ரெஃபரன்ஸ் தான் இன்ன வரைக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டாக்டர் ஜி.என். ராமச்சந்திரன் அவங்களுடைய ஃபோட்டோஸோடு இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்லியிருக்கிறாங்க? கார்போஹைட்ரேட், proteins, lipids, nucleic acid and etc means enzymes, proteins, amino acids, lipids, DNA ஓட ஸ்ட்ரக்சர், RNA ஓட ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்க பயோமாலிகுல்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளோட உடம்புல மேஜராக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தாக்க கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இதனுடைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷனை தான் நம்ம பயோமாலிகுல்ஸ்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆகிறப்ப டிஃப்ரெண்டான பயோமாலிகுல்ஸ் நமக்கு கிடைக்குது. நம்ம உடம்புல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. மூச்சு விடுறோம், இதயம் தானாக துடிக்குது, மெட்டபாலிசம் நடக்குது, வளர்சிதை மாற்றம், அதுதான் மெட்டபாலிசம்னு சொல்கிறோம், நடக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பர்டிகுலராக எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி உடம்புக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த பயோமாலிகுல்ஸை ஃபியூவலாக நம்ம உடம்பு யூஸ் பண்ணிக்குது. ஸோ தே ஆர் மென்ஷன்டு ஹியர் used as a fuel to provide necessary energy for various functions of our living systems. அதுக்கு இப்போ நம்ம பயன்படுது. The field of studying about chemistry behind the biological process means biochemistry. ஸோ பயோகெமிஸ்ட்ரிங்கிறது நம்மளுடைய உடம்புல பயாலஜிக்கல் ப்ராசஸில் என்னென்னலாம் கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னு படிக்கிற ஒரு ஃபீல்டுக்கு பேர் தான் பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற. In this unit we'll learn about some essential information of the biomolecules, their structure and their importance. ஒரு சில பயோமாலிகுல்ஸை பற்றியும் அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் ஆர் த மோஸ்ட் abundant ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் அவர் லிவிங் சிஸ்டம். இதுதான் வந்து மிக முக்கியமான அளவுக்கு அதிகமாக மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்கிற ஒரு பயோமாலிகுல்ஸ் எதுனாக்க கார்போஹைட்ரேட். இதை சாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது க்ரீக் வேர்டு சக்ரான் அப்படிங்கிற வேர்டுலேருந்து வந்திருக்கு. சக்ரான் மீன்ஸ் சுகர். சக்ரான் அப்படிங்கிறத தமிழ் அப்படியே எழுதி பாருங்களா, சர்க்கரை அப்படின்னு எழுதலாம். சர்க்கரை நம்ம சர்க்கரைன்னு சொல்லுறது தான் க்ரீக்கில் சக்ரான் அப்படின்னு போயிருந்துருக்கு. அதிலேருந்து தான் சாக்ரைடு அப்படிங்கிற வேர்டு டெரிவ் ஆகிருக்கு. ஓகே, சுகர் மெனி ஆஃப் தம் ஆர் ஸ்வீட். கார்போஹைட்ரேட்டில் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கணுன்னாக்க ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் த சேம் ரேஷியோ இன் வாட்டர். அதாவது ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பனுடைய ஹைட்ரேட், ஒரு கார்பன் கூட ஒரு H2 மாலிகுலை சேர்த்துட்டோம்னா அதை தான் நம்ம ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா CnH2ON. அப்படின்னாக்க ஒரு கார்பனுக்கு ஒரு H2O மாலிகுல்ஸ், ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறதும் அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. ஓகே, சாக்கரைட்ஸில் பார்த்தோம்னாக்க மோனோசாக்கரைடு, ஆலிகோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைடு, அதாவது ஆலிகோசாக்கரைட்லாம் டைசாக்கரைடு அண்டு பாலிசாக்கரைடு அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. இப்போ குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸ். சம் ஆஃப் த காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் குளுக்கோஸுங்கிறது மோனோசாக்கரைடு, சுக்ரோஸ் அப்படிங்கிறது டைசாக்கரைடு, ஸ்டார்ச் அப்படிங்கிறது பாலிசாக்கரைடு. ஓகே, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே புக்கில் கொடுத்துருக்குறாங்க. குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னாக்க 6 கார்பன் 1
2 3 4 5 and 6 6 carbons in chain position. ஃபஸ்ட்டு கார்பன் வந்து ஆல்டிஹைடோட கார்பன், 6th கார்பன் ஹைட்ராக்சில் குரூப் CH2O OH ஹைட்ராக்சில் குரூப் அதில் இருக்குது. இடையில இருக்கிற 2 3 4 5 கார்பனில் பார்த்தீங்கன்னாக்க ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில், ஹைட்ராக்சில் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில், ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில் இப்படி மாறி மாறி இருந்துச்சுனாக்க அதுதான் நம்ம வந்து குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே ஃப்ரக்டோஸில் பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அண்டு 6th கார்பன். ஃபஸ்ட்டு கார்பன் லாஸ்ட் கார்பனும் ஒரே மாதிரி CH2OH அப்படிங்கிறதுனால மேடப் ஆகிருக்கு. ரெண்டாவது கார்பனில் C டபுள் பாண்ட் O, தட் மீன்ஸ் கீட்டோன். இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலாவும் ஃப்ரக்டோஸோட மாலிகுலர் ஃபார்முலாவும் சமம் தான், C6H12O6. இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலாவும் குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. ஃப்ரக்டோஸோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தோம்னாலும் C6H12O6. எல்லாமே மாலிகுலர் ஃபார்முலா சேமு, பட் டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இப்போ ஃப்ரக்டோஸுக்கு அப்படி இருக்குது. சுக்ரோஸுக்கு பாருங்கள், 2 மோனோசாக்ரைடு ஒன்றா இணைஞ்சிருக்குது, 2 மோனோசாக்ரைட்ஸ் கம்பைனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம உள்ளார படிக்க போகிறோம், அது எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. கார்போஹைட்ரேட்ஸை எப்படி சிந்தசிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், க்ரீன் லீவ்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், சன்லைட்டை யூஸ் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எதை யூஸ் பண்ணிக்குது? ரியாக்டண்டாக கார்பன் மோனாக்சைடு அண்டு வாட்டர். தட் மீன்ஸ் 6 moles of carbon dioxide, 6 moles of water in the presence of sunlight, C6H12O6 அப்படிங்கிற கார்போஹைட்ரேட் இங்கே சிந்தசிஸ் ஆகுது. அண்டு 6 moles of oxygen as a பை ப்ராடக்ட். இந்த பை ப்ராடக்டை தான் நாம் வந்து சுவாசத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ க்ரீன் லீவ்ஸ், இந்த தாவரங்கள் எவ்வளோ முக்கியமான பணியை செஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். இந்த தாவரங்கள் என்ன பண்ணுது, நமக்கு வேண்டான்னு சொன்ன கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் 6 moles எடுத்துக்கிட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டு C6H12O6ங்கிற மிக முக்கியமான கார்போஹைட்ரேட்டை நமக்கு சிந்தசிஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ஆக்சிஜனையும் நமக்கு கொடுக்குது, ஆக்சிஜனையும் சேர்த்து நமக்கு கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். இடையில இந்த ரெடியூசர் சிலபஸ் படி கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் நமக்கு கிடையாது. இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் லேர்ன் இட். அப்படி இல்லைனாக்க புக்லேயே அந்த பேஜ் நம்பர் 238 இருக்குது, 238 அண்ட் 239 இருக்குது, நம்ம அதை தொடர்ந்து படிச்சுக்கலாம். ஃபாலோடு பை கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? அக்கார்டிங் டு தியர் carbohydrates are classified into 3 major groups based on their product of hydrolysis. இந்த கார்போஹைட்ரேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப கார்போஹைட்ரேட்டை வாட்டர் மாலிகுலை யூஸ் பண்ணி பிரிக்கும் பொழுது அது எப்படி பிரியுது அப்படிங்கிறத வச்சு ஹைட்ராலிசிஸை பேஸ் பண்ணி அதை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோனோசாக்ரைட், ஆலிகோசாக்ரைட் அண்டு பாலிசாக்ரைட்ஸ். ஓகே, மோனோசாக்ரைட்ஸ்னால் என்ன அர்த்தம்? மோனோசாக்ரைட்ஸ் ஆர் த கார்போஹைட்ரேட். ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப ஃபர்தராக இதை ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியாது, cannot be ஹைட்ராலிசிடு ஃபர்தர். ஏன்னா மோனோசாக்ரைடில் ஒரே ஒரு மாலிகுல் தான் இருக்கும், ஒரே ஒரு மோனோமர் மட்டும்தான் இருக்கும். சாக்ரைடு ஒரே ஒரு குளுக்கோஸ் யூனிட் மட்டும் இருக்கும், இல்லை ஒரே ஒரு ஃப்ரக்டோஸ் யூனிட் மட்டும் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அதுவே ஒரே ஒரு யூனிட் தானே, அதை வாட்டர் மாலிகுல் வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப அந்த மாலிகுல் ஒன்று தான். 2 3 4ன்னு இருக்கிறப்ப தான் அது 2 3 4ன்னு உடையும். ஒரே ஒரு மாலிகுலாக இருக்கிறப்போ அது ஒரு மாலிகுலும் உடையாது. ஸோ ஃபர்தராக அதை கிளாஸிஃபை பண்ண முடியாது, ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நம்ம வந்து மோனோசாக்ரைட் ஆர் சிம்பிள் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிம்பிள் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோனோசாக்ரைட்ஸ் ஹேவ் தி ஜென்ரல் ஃபார்முலா CnH2ON. தட் மீன்ஸ் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். கார்பனுக்கு எத்தனை எண் கொடுக்குறோமோ அதே எண் H2Oவுக்கு கொடுக்கணும். நம்ம நிறைய மோனோசாக்ரைட்ஸ் நமக்கு தெரியும், அதில் ஒரு 20 ஆஃப் தம் அக்கர் இன் நேச்சர். 20 வகையான மோனோசாக்ரைட்ஸ் நேச்சுரலாக நமக்கு கிடைக்குது. அதில் தான் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ரிபோஸ், எரித்ரோஸ் இது எல்லாமே வந்து மோனோசாக்ரைட்ஸ். மோனோசாக்ரைட்ஸில் அகைன் நம்ம வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசன்ட். அந்த மோனோசாக்ரைடில் ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்? ஆல்டோஸ்.
ஆல்டிஹைடு ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன், அந்த மோனோசாக்கரைடில் ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அது ஆல்டோஸ்ன்னு சொல்கிறோம். கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதை கீட்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் காமன் மோனோசாக்கரைடு ஹேவ் 3 to 8 கார்பன் ஆட்டம்ஸ். நமக்கு தெரிஞ்சிருக்கிறது பார்த்தோம்னாக்கா அதில் 3லிருந்து 8 கார்பன் ஆட்டம் வரைக்கும் இருக்கும். 6 கார்பன் ஆட்டம் இருக்கிறது தான் நம்ம குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முன்னாடி பேஜில் பேஜ் நம்பர் 239 பார்த்தீங்கன்னாக்க இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. 2 கார்பன் இருந்துச்சுனாக்க அதை கிளிசரால்டிஹைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் அதில் வந்து 1 2 3 4 கார்பன் இருந்துச்சுனாக்க அதை எரித்ரோஸ்ன்னு சொல்கிறோம். 3 கார்பன் இருந்துச்சுன்னா அது கிளிசரால்டிஹைடு. 1 2 3 4 கார்பன் இருந்துச்சுன்னா எரித்ரோஸ். 1 2 3 4 5 கார்பன் இருந்துச்சுன்னா அது ரிபோஸ்ன்னு சொல்கிறோம். 6 கார்பன் இருக்கிறப்ப தான் அதை குளுக்கோஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது பேஜ் நம்பர் 239 நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஃபாலோடு பை. ஸோ அந்த டேபிளில் எத்தனை கார்பன் இருக்கணும்? ஸோ 3 கார்பன் இருக்குனாக்க 3 கார்பன் இருக்குங்கிறப்ப அதை ட்ரையோஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடாக இருந்துச்சுனாக்கா ஆல்டோ ட்ரையோஸ். எக்ஸாம்பிள் தான் கிளிசரால்டிஹைடு. 5 கார்பன் ஆட்டம் இருக்குன்னா 5 கார்பன் ஆட்டம் இருந்து ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குனாக்க ஆல்டோ பென்டோஸ். பென்டோனா 5, அப்போ பென்டோஸ்ன்னு சொல்கிறோம். ஆல்டோ பென்டோஸ். ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குனால ஆல்டோ அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் தான் ரிபோஸ். 5 கார்பன் ஆட்டம் இருந்து கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்துச்சுனாக்க கீட்டோ பென்டோஸ். அதாவது கீட்டோன் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, பென்டோஸ்னாக்க 5 கார்பன் இருக்குது, அதுக்கு தான் ரிபுலோஸ் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருக்குறோம். இந்த டேபிள் நம்ம பார்த்துக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு குளுக்கோஸ். குளுக்கோஸை பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஃபாலோடு பை ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, ஸ்டைக்லிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். குளுக்கோஸுங்கிறது சிம்பிள் சுகர். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் சுகர். இதுதான் வந்து இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் சுகர். இது எங்கெங்கே இருக்குனாக்க ஹனி, ஸ்வீட் ஃப்ரூட்ஸு, கிரேப்ஸ். ஸ்வீட் ஃப்ரூட்ஸில் சச்சஸ் கிரேப்ஸ், மேங்கோஸ் அண்ட் எக்ஸட்ரா. ஹியூமன் பிளட்டில் பார்த்தீங்கன்னாக்க 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் குளுக்கோஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு அதிகமாக போனால் தான் சுகர் ஹை சுகர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு கீழே குறைஞ்சிடுச்சுனாக்கா அது லோ சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளட் சுகர் லெவல். ஸோ இந்த காலத்தில் பிளட் சுகர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் அதிகமாக பிளட் சுகர் கம்ப்ளைண்ட்டு. அதுக்கான பிளாட்ஃபார்ம் இந்தியாவில் தான் நிறையா இருக்குது. அது சார்புடைய பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தான். ஸோ அது வந்து நமக்கு 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் குளுக்கோஸ் இருந்துச்சுனாக்கா நார்மல் பாடிக்கு ஓகே ஹியூமன் பிளட் கண்டென்ட்ஸ். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்டு பிளட் சுகர்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பார்க்குறப்ப சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறம்போது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் நமக்கு கிடைக்கிது. சுக்ரோஸுங்கிறது டைசாக்ரைட். 2 மூலக்கூறு அதில் மோனோசாக்ரைட்ஸ் இருக்குது. அதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியம் H2SO4 டைல்யூட் H2SO4 ஆல்காலிக் சொல்யூஷனில் யூஸ் பண்ணி இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப C6H12O6 அப்படிங்கிற குளுக்கோஸும் 6,6H12O6 அப்படிங்கிற ஃப்ரக்டோஸும் நமக்கு கிடைக்கிது. ரெண்டுமே மாலிகுலர் ஃபார்முலா சேம். பட் எதில் சார் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டால் குளுக்கோஸில் ஆல்டிஹைடு தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும், ஃப்ரக்டோஸில் கீட்டோன் ஆஸ் ஏ ஃபங்க்ஷனல் குரூப். இதில் மட்டும்தான் அது வேரியேஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். குளுக்கோஸ் ப்ரொடியூஸ்டு கமர்ஷியலி, இது கமர்ஷியலாக நிறைய எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஸ்டார்ஜ் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் 2 to 3 atm ப்ரெஷரும் ஹை டெம்பரேச்சர் 393 கெல்வினில் நம்ம அதை டெம்பரேச்சர்லையும் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் வந்து மேக்ஸிமம் அதிக அளவு நமக்கு குளுக்கோஸ் இதனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் உள்ள ஒரு கொஷின். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், தட் ஆல்சோ ஒரு ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறதும் 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கிற ஒரு கொஷின். அதை நம்ம டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு ஆல்டோ ஹெக்ஸோஸ். ஆல்டோ அப்படின்னாக்க ஆல்டிஹைடு அதில் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. ஆல்டிஹைடு ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு, ஹெக்ஸா அப்படின்னாக்கா 6ன்னு அர்த்தம். இதில் கார்பன் ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்க 1 2 3 4
5 6 கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால ஆல்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்டிக்கலி ஆக்டிவ் 4 அசிமெட்ரிக் கார்பன். ஆப்டிக்கலி ஆக்டிவ் 4 அசிமெட்ரிக் கார்பன்னாக்க இதில் 4 கார்பன் ஆட்டம். இந்த ஸ்டார் கொடுத்துருக்குறாங்களே, ஸ்டார் கொடுத்துருக்கிற கார்பன் ஆட்டம் எல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இது அசிமெட்ரிக் கார்பன்னு சொல்கிறோம். எப்போ அது அசிமெட்ரிக் கார்பன்னு சொல்கிறோம்னாக்க கார்பனை சுற்றி 4 பக்கமும் 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். ஏதாவது இந்த ஸ்டார் போட்ட கார்பன் எடுத்து 4 பக்கமும் பாருங்கள், இந்த இந்த CO இந்த C எடுத்துட்டோம்னாக்க ஒரு டைரெக்ஷனில் OH இருக்குது, இன்னொரு டைரெக்ஷனில் ஹைட்ரஜன் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா CHO இருக்குது, கீழே பார்த்தோம்னாக்க கார்பன் அதை அட்டாச் பண்ணியிருக்கிற மற்ற எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்போ ஒரு கார்பனை சுற்றி 4 பக்கமும் 4 டிஃப்ரெண்ட் குரூப் வந்துச்சுன்னா அது அசிமெட்ரிக் கார்பன். அந்த அசிமெட்ரிக் கார்பன் அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். இட் இஸ் சொல்யூஷன் டெக்ஸ்ட்ரோரெட்டோட்ரி. குளுக்கோஸை சொல்யூஷன் பண்ணிவிட்டு அதில் லைட்டை பாஸ் பண்ணுறப்ப லைட் என்ன பண்ணும், ரைட் டு லெஃப்ட் சுற்றும். அதனால் அதை டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். லைட்டை ரைட் டு லெஃப்டாக சுற்றுறதுனால அது டெக்ஸ்ட்ரோ. அதனால் இது டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம எலிசிடேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எலிமெண்டல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. எலிமெண்டல் அனாலிசிஸ் என்ன சொல்லுது, குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6 தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுது. ரெண்டாவது டெஸ்ட், குளுக்கோஸை ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் அண்ட் ரெட் பாஸ்பரஸில் ரியாக்ஷன் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சரை 373 கெல்வின் மெயின்டைன் பண்ணுறோம். அப்படி மெயின்டைன் பண்ணுறப்ப ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் வருது. ஒன்று N-ஹெக்சேன் அண்டு 2-அயோடோஹெக்சேன். N-ஹெக்சேனுங்கிறது தான் இங்கே மேஜர் ப்ராடக்ட். இப்படி மேஜர் ப்ராடக்ட் வர்றதுனால நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. N-ஹெக்சேனுங்கிறது ஒரு செயினாக இருக்கும். N-ஹெக்சேனுங்கிறது 6 கார்பன் ஆட்டமும் ஒரு செயினில் இருக்கும். அப்போ இந்த மேஜர் ப்ராடக்ட்டு N-ஹெக்சேனாக வரும்பொழுது குளுக்கோஸ்லேயும் 6 கார்பன் ஆட்டமும் ஒரே செயின் அமைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க 6 கார்பன் ஆட்டம்ஸ். இட் இண்டிகேட்ஸ் தட் 6 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் பாண்டட் லீனியர்லி அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, தேர்டு டெஸ்ட், குளுக்கோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமின் டு ஃபார்ம் ஆக்சைம் அண்டு HCN கூட சயனைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்ப சைனோஹைட்ரின் as a ப்ராடக்ட். சைனோஹைட்ரின் as a ப்ராடக்ட். இந்த 2 ரியாக்ஷனும் இண்டிகேட் பண்ணுது. என்ன இது இண்டிகேட் பண்ணுது, இப்போ குளுக்கோஸ் எடுத்துருக்குறோம். குளுக்கோஸை ஹைட்ராக்சிலமின் கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறப்ப குளுக்கோஸ் ஆக்சைம் நமக்கு கிடைக்குது. குளுக்கோஸ் ஆக்சைம் ஆல்டிகைடு குரூப்பு ஆக்சைமாக அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி HCN ஹைட்ரஜன் சயனைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். குளுக்கோஸை ஹைட்ரஜன் சயனைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்ப குளுக்கோஸ் சைனோஹைட்ரின் ஆல்டிகைடு குரூப்பு அகைன் கன்வெர்டட் இன்டு சைனைடு குரூப், குளுக்கோஸ் சைனோஹைட்ரின். இந்த 2 விஷயமும் இப்படி நடக்குது. 2 விஷயம் நடக்கிறப்ப என்ன நடக்குது, என்ன இதுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பனைல் குரூப். ஹைட்ராக்சிலமின் யூஸ் பண்ணுறப்ப ஆக்சைம் ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஹைட்ரஜன் சயனைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்ப சைனோஹைட்ரின் கிடைக்குது. இதிலிருந்து குளுக்கோஸில் கார்பனைல் காம்போ இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. கார்பனைல் காம்பவுண்டுனா இதில் CHO இருக்கலாம், இல்லை ஒரு COOH இருக்கலாம், இல்லை ஒரு CO கீட்டோன் குரூப் இருக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ஆல்டிகைடு குரூப் இருக்கிறதுக்கான சான்ஸு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எனி ஒன் கார்பனைல் குரூப் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த 4th பாயிண்ட், இதை ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஸோ மைல்டு ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டையும் யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டையும் யூஸ் பண்ணுறோம். மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு அதாவது புரோமின் வாட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு HNO3 கான்சன்ட்ரேட்டட் HNO3 as a ஸ்ட்ராங் நைட்ரிக் ஆசிட் as a ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த ரியாக்ஷனை பார்க்குறப்ப நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. என்னென்னா குளுக்கோஸ் இது இருக்குது சார், மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம் சார். மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறப்ப ஆல்டிஹைடு கன்வெர்டட் இன்டு ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். பட் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறப்ப போத் சைடு aldehyde also converted to acid, in the hydroxyl group also converted into acid, carboxylic acid. அப்போ strong
ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் யூஸ் பண்ணுறப்ப குளுக்கோஸு குளுக்கோரிக் ஆசிடாக மாறிடுது. மைல்டு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணுறப்ப குளுக்கோனிக் ஆசிடாக மாறிடுது. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் சஜஸ்டட் தட் இதில் பிரைமரி ஆல்கஹால் ஒன்று இருக்குது. பிரைமரி ஆல்கஹால்னால் அந்த ஹைட்ராக்சில் குரூப்பு CH2 அப்படிங்கிற கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த OH ஆல்கஹால் குரூப் OH எந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? CH2 இருக்கிற கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. கார்பனைல் காம்பவுண்டு இருக்குதுன்னு போன டெஸ்ட்டில் சொன்னோம். இந்த தடவை அது ஆல்டிஹைடு குரூப்பு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஆல்டிஹைடு குரூப்பு தான் அதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ பிரைமரி ஆல்கஹால் குரூப்பும் அதில் இருக்குது அப்படிங்கிறது 4th டெஸ்ட்லேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். 5th டெஸ்ட்டு டாலன்ஸ் ரியேஜெண்ட். டாலன்ஸ் ரியேஜெண்ட் யூஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சிடைஸ் பண்ணுறப்போ குளுக்கோனிக் ஆசிட் வித் அம்மோனிக்கல் சில்வர் நைட்ரேட், அதாவது டாலன்ஸ் ரியேஜெண்ட். அண்டு அல்கலின் காப்பர் சல்ஃபேட் ஃபெலிங்ஸ் சொல்யூஷன். டாலன்ஸ் ரியேஜெண்ட் ரெடியூஸ்டு டு மெட்டாலிக் சில்வர். சில்வர் வந்து இங்கே வீழ்படிவாக நமக்கு கிடைக்குது. ஃபெலிங்ஸ் சொல்யூஷனை யூஸ் பண்ணுறப்ப அப்பியர்ஸ் ரெட் precipitate. This reaction further confirm that presence of an aldehyde. இந்த ரியாக்ஷனும் இதில் ஆல்டிஹைடு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. டாலன்ஸ் ரியேஜெண்ட் யூஸ் பண்ணுறப்ப ஆல்டிஹைடு கன்வெர்டட் இன்டு ஆசிட் அண்ட் சில்வர் இஸ் டெபாசிட்டட் as a சில்வர் மிரர். ஃபெலிங்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறப்பவும் ஆல்டிஹைடு இஸ் கன்வெர்டட் டு ஆசிட் அண்ட் ஆல்சோ ரெட் precipitate, that is copper 2 oxide, ரெட் precipitate வருது. இந்த டெஸ்ட்டில் இருந்தோம், டெஸ்ட் நம்பர் 5ல் இருந்தோம், இந்த குளுக்கோஸில் ஆல்டிஹைடு அதாவது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே. 6th குளுக்கோஸ் ஃபார்ம் பென்டா அசிட்டேட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு. அசிட்டிக் அன்ஹைட்ரைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்ப பென்டா அசிட்டேட் ஃபார்மேஷன் நடக்குது. அப்படின்னாக்க இந்த குளுக்கோஸில் 5 ஆல்கஹால் குரூப் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதனுடைய ரியாக்ஷன் தான் அங்கே இருக்குது. குளுக்கோஸ் ரியாக்ட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் as a solvent யூஸ் பண்ணுறப்ப பென்டா அசிட்டேட் ஃபார்மேஷன் நடக்குது. பென்டா அசிட்டேட் ஃபார்மேஷன் நடக்குதுன்னா அங்கே குளுக்கோஸில் 5 ஆல்கஹால் மாலிகுல் 5 ஹைட்ராக்சில் குரூப் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி 7th and 8th பாயிண்ட்ஸ் டெஸ்ட்டு என்ன சொல்லுது? குளுக்கோஸ் இஸ் a stable compound and does not undergo dehydration easily. அப்படி இது சொல்கிறப்ப it indicates that not more than one hydroxyl group is bonded in a single carbon atom. குளுக்கோஸில் ஒரு கார்பனில் ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் ஹைட்ராக்சில் குரூப் தான் இருக்கும். ஒரு பக்கம் ஹைட்ராக்சில் குரூப் இருந்ததுன்னா அதோட ஆப்போசிட்டில் ஹைட்ரஜன் தான் இருக்கும். எந்த ஒரு கார்பன்லேயும் 2 பக்கமும் ஹைட்ராக்சில் குரூப்பு இல்லை. அப்படி 2 பக்கமும் ஹைட்ராக்சில் குரூப்பு இருந்துச்சுனாக்க குளுக்கோஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அப்போ இது ஸ்டேபிளாக இருக்குன்னா ஒவ்வொரு கார்பன்லேயும் ஒரு OH குரூப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ thus 5 hydroxyl groups are attached in 5 different carbon atoms. இதுக்கு முன்னாடி உள்ள டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருக்கு, இந்த குளுக்கோஸில் 5 OH தான் இருக்கும் அப்படின்னு. அப்போனா 5 கார்பன்லேயும் 5 OH இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். 6th கார்பன் இஸ் அன் ஆல்டிஹைடு குரூப். கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் OH குரூப் வாஸ் கிவன் எமில் ஃபிஷர் சயின்டிஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் OH ஷோன் இன் ஃபிகர் 14.4 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Glucose is referred as D plus glucose, dextrorotatory glucose, and D configuration and is dextrorotatory. Okay, page number 14.4ல இந்த 14.4ல அதனுடைய குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரில் தெளிவாக அதை நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரில் என்ன சார் நடக்குது? இப்போ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரு இருக்குது. ஓகே, இப்போ சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால், ஒன் ஆஃப் த OH குரூப், இந்த OH குரூப்
இந்த OH group react with this carbon, இது வந்து ப்ரோபோஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அப்படி ஃபிஷர் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரோட இந்த முன்னாடி இருக்கிற பேராகிராஃபை நம்ம படித்தோம்னாக்க இதில் நமக்கு தெரியும். குளுக்கோஸ் டஸ் நாட் கிவ் ஷிஃப்ட் டெஸ்ட் பெண்டாசிட்டேட் டெரிவேட்டிவ் டாலரன்ஸ் ரிஏஜென்ட் ஃபில்லிங் சொல்லிட்டு பிஹேவியர் இஸ் செயின் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் C1 கார்பன் இன் அடிஷன் டு குளுக்கோஸ். இந்த பேராவை நம்ம படித்து பார்க்குறப்ப இதில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன நடக்குது, இந்த OH குரூப் ரியாக்ட் வித் திஸ் கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த OH இந்த கார்பனில் இருக்கிற OH கூட ரியாக்ட் பண்ணுறப்ப இங்கே நமக்கு O மட்டும் கிடைக்குது. பாக்கி இருக்கிற CH2OH இங்கே இருக்கும், CH2OH இங்கே இருக்கும். இப்படி இந்த OH போய் அட்டாக் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட்டு இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் அண்டு ஹைட்ராக்சிலோட பொசிஷன் மாறும். ஹைட்ராக்சில் பொசிஷன் மாறும். அப்போ ஹைட்ரஜன் மேலேயும் ஹைட்ராக்சில் கீழே இருந்துச்சுன்னா அதை ஆல்ஃபா டி குளுக்கோஸ்னும், OH அண்ட் ஹைட்ரஜனோட பொசிஷன் மாறும்போது அதை பீட்டா குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரை தெளிவாக பார்த்துக்கணும். இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது இந்த பேராவில் நமக்கு இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது. என்ன இருக்குது, in order to explain this it proposed one of the hydroxyl group, ஒரு hydroxyl group react with aldehyde group to form a cyclic structure. ஆல்டிஹைடு குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனில் கூட அந்த கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுறதுனால ஹைட்ராக்சில் குரூப்பு ஆல்டிஹைடு கூட ரியாக்ட் பண்ணுறதுனால இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்குது. இப்படி 2 ஐசோமர்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த OH குரூப்பு போய் அட்டாக் பண்ணுறப்ப ஹைட்ரஜனுடைய பிளேஸை பொறுத்து அது ஆல்ஃபாவா பீட்டாவான்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ தீஸ் 2 ஐசோமர்ஸ் அப்படி பார்க்குறப்ப பாசிபிளி 2 ஐசோமர்ஸ் நமக்கு வரும். தீஸ் 2 ஐசோமர்ஸ் ஒன்லி டிஃபர் இன் C1 கார்பன். அந்த கார்பன் 1ல் இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப்பை பொறுத்து தான் அந்த ஐசோமர் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப்போடைய இடம்தான். ஸோ அந்த ஐசோமர்ஸ் கால்டு ஆனோமர்ஸ். அந்த 2 ஐசோமர்ஸையும் நம்ம ஆனோமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஆல்சோ மியூட்டா ரொட்டேஷன். அதாவது ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்டு பீட்டா டி குளுக்கோஸ், ஆல்ஃபா அண்டு பீட்டா. ஆல்ஃபா குளுக்கோஸ் ஸ்பெசிஃபிக், அதோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் 112 டிகிரி. பீட்டா குளுக்கோஸோடைய ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் 18.7. இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு சொல்யூஷனாக மாற்றுறதுக்கப்புறம் ஆல்ஃபா டி குளுக்கோஸையும் பீட்டா டி குளுக்கோஸையும் சொல்யூஷனாக மாற்றுறதுக்கப்புறம் அதில் நம்ம லைட்டு பாஸ் பண்ணுறப்ப ரொட்டேஷன் அந்த ரொட்டேஷன் வேல்யூ பார்த்திங்கனாக்க 53 டிகிரி தான். ஆல்ஃபா டி மட்டும் இருந்துச்சுனாக்க 112, பீட்டாவாக இருந்துச்சுனாக்க அது பார்த்தோம்னாக்க 18.7. ரெண்டுத்தையும் சொல்யூஷனாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனாக மாற்றுறதுக்கப்புறம் அதனுடைய ரொட்டேஷன் வேல்யூ ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூ ப்ளஸ் 53 டிகிரி. ஸோ இந்த ஃபினாமின் இப்படி சொல்யூஷனாக மாற்றினதுக்கப்புறம் அதோட வேல்யூ ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேல்யூவாக மாறுது. இந்த ஃபினாமினை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். டவுட் இருந்துச்சுனாக்க 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணி எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.